அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சபையினுடைய கட்டுமான பணி இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க எப்படி இருக்கிற இடம் நெருக்கமாக இருந்ததுன்றாங்களோ அந்த மாதிரி எப்போ பாரு காசுன்ற மாதிரி நெருக்கமாக இருக்கும் உங்கள் மைண்டு. அதை கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் சீக்கிரத்திலே கர்த்தர் அதற்கான தேவைகளை எல்லாம் கர்த்தர் நடத்துவார். நான் தொடர்ந்து உங்களோட கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியை பேச விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகள் பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுகிறார்கள் என்றார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைகளோட கூட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இரக்கமே உருவான தெய்வம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தெய்வம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோருக்கும் ஆகாரம் தரார், தீயோருக்கும் ஆகாரம் தரார். அப்படிப்பட்ட தெய்வம் சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை வெறுக்கிறேன், வெறுப்பது மாத்திரமல்ல என்றென்றைக்கும் அவன் மேல சினம் கொள்ளுகிறேன். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனா தான் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் அல்லது தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தனக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அல்லது தன்னுடைய வார்த்தையை அவர்கள் முதுகுக்கு பின்பாக எரிந்து தான்றோண்டித்தனமாக தன் இஷ்டத்துக்கு வாழும்போது நிச்சயமாகவே அந்த மனிதனை தேவன் வெறுக்கிறார். ரோட்ல போறவன் தாடி வச்சு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் மிலிட்ரியில் இருக்கிற மிலிட்ரி ஆபீசருக்கு கவலை இல்லை. கேம்பஸ்க்கு வெளியில ரோடுக்கு, ஆனா கேம்பஸ்குள்ள இருக்கிறவன் ஷேவ் பண்ணிருக்கணும், ஷார்ட்டா முடி வெட்டி இருக்கணும், காலைல டியூட்டிக்கு வரும்போது என்ன போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டா ஸ்டார் முதலா இருக்கணும். ரோட்ல போறவனை கேட்கலையே, என்ன ஏன் கேட்கறீங்க அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ரோட்ல போறவன் கதை வேற, நம்ம கதை வேற. இங்க வந்தா எல்லாமே பர்ஃபெக்ட். ஆமேன் சொல்லுங்க. இதுதான் லா புக், இதுதான் லா புக். இந்த லா படி தான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனா ஏசாவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த மனிதனோட வாழ்க்கையில தாண்டோண்டித்தனமா வாழ்ந்து கர்த்தர் வெறுக்கிற அளவுக்கு எக்ஸாம்பிளா சொல்றார். ஏன் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் எங்க வாழ்க்கையில கட்டுறோம், எங்களால எதையுமே சாதிக்க முடியலன்னா, நான் ஏசாவை எப்படி வெறுத்தேனோ அதே போல உங்களை வெறுக்கிறேன். ஏசாவின் மேல என்னுடைய சினம் கோபம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கோபமா இருக்கிறேன்னு இந்த மல்கியா தீர்க்கதரிசியை வைத்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனத்தோட கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா, சபை எதுக்கு உழைக்குது தெரியுமா, ராத்திரி பகலா எதற்கு பிரயாசப்படணும் தெரியுமா, நீங்கள் யாக்கோபை போல சிநேகிக்கப்படணும். யாக்கோபை போல 2 பரிவாரமா மாறும். ஒருவேளை வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத நிலையில யாக்கோபு புறப்பட்டு போய் அவர் வரும்பொழுது 2 பரிவாரங்களோட வந்து ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாறினது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுவீர்கள், மாறணும். ஆமென். நீங்க நல்லா இருந்தா யாருக்கு சந்தோஷம் தெரியுமா, கர்த்தருக்கு சந்தோஷம், சபைக்கு சந்தோஷம், பாஸ்டருக்கு சந்தோஷம். ஒரு நல்ல பெரிய வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையை வச்சு நாங்களும் அதில் கொஞ்சம் பயன்படுவோம். நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நாங்களும் கொஞ்சம் பயன்படுவோம். அப்போ நீங்கள் நன்றா இருக்க வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார், திருச்சபையும் விரும்புது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஏசாவை பத்தி கடந்த வாரம் சொன்னேன். அவனுடைய குணம் வேட்டைக்காரனுடைய குணம், இரக்கமற்ற குணம். யாருடைய குணம்? போன வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தும் போது ஒரு பொண்ணுக்கு ஜெப குறிப்பு கொடுத்தும் போது டான் அந்த 3 பாயிண்ட் சொல்லிச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லடா, நம்ம மெசேஜையும் கேட்கறதுக்கு ஒரு ஆளுகிறான். ஆமேன் சொல்லுங்க. நம்ம மெசேஜையும் கவனிக்க ஒரு ஆளுகிறான், கேட்க பல பேர் இருக்கிறான், கவனிக்க. அது சொல்லிச்சு, ஆண்டவரே இரக்கமுள்ள கண்கள் வேணும், இரக்கமுள்ள பேச்சு வேணும், இரக்கமுள்ள செயல்பாடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. எனக்கு ஒரே சந்தோஷம். 3 பாயிண்ட் கரெக்டா என்ன பண்ணிருக்குது. அது எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. செய்திகள் எல்லாம்
உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்க ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன்னைத்தானே வெறுத்து என் வாழ்க்கையில பாஸ்டர் பேசுறாரு, பாஸ்டர் மூலம் கர்த்தர் பேசுறாரு, இதெல்லாம் இருக்குதே, நான் என் வாயை மாத்தணும், என் சிந்தையை மாத்தணும், என் கண்ணை மாத்தணும், என் செயல்பாடுகளை மாத்தணும் அப்படின்னு நீங்க மாத்தணும் நினைக்கும் போதே ஆவியானவர் உதவி செய்வார். அதுதான் ஏசா கிட்ட இல்லாம போயிடுச்சு. யாக்கோபு கிட்ட என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனைனா உடனே தேவனை தேடி ஓடிடுவான். ஏசா கிட்ட பிரச்சனைனா அது மனுஷனை தேடி ஓடுவானே தவிர யாரை தேடி ஓட மாட்டாரு. இன்னைக்கு அந்த மனுஷன் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு சித்தமாக தான் ஏசா பத்தி பிற்காலங்களே அந்த மனுஷனை தேவன் வெறுப்பதற்கு நான் இன்னைக்கு 2-3 காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 25ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 25ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. சிகப்பை பார்த்தாலே கொஞ்சம் டெம்ட் ஆயிடுறான் ஆளலாம். ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளத்தோலை பார்த்து புட்டா என்ன ஆகுது, சிகப்புனாலே கொஞ்சம் டேஞ்சரா இருக்கணும் எப்பயுமே. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசாவை பத்தி சொல்லின்னு இருக்கிறேன். வாசிங்க. இளைத்திருக்கிறேன் என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. ஒரு சின்ன பையன், இன்னும் மேரேஜ் ஆகல, அவன் வாயில இருந்து வர வார்த்தையை பாருங்க. நான் சாக போகிறேனே. ஆணையிட்டு விற்று போட்டான். அல்லேலூயா. நம்பர் 1 எழுதிக்கங்க. அலட்சியம் பண்ணுகிறவனை தேவன் வெறுக்கிறார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அலட்சியம் பண்ணுகிறவனை தேவன் சினம் கொள்ளுகிறார். அலட்சியம் பண்ணுகிறவன் மேல உங்க வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசாக்குக்கு கர்ப்பத்திலே குழந்தையை வைத்தது யார் தெரியுமா? கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை மருத்துவர் இடத்துல நடந்திருப்பார் தெரியுமா? எத்தனை போய் இன்னைக்கு காலமா இருந்தா எத்தனை கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, அல்லது எத்தனை அந்த அந்த என்னது இயற்கையா கருதரிக்க வைக்கிற கருமையங்களுக்கு போயிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்நாட்கள்ல இருந்த மருத்துவர் இடத்துல கட்டாயம் ஈசாக்கு போயிருப்பார். அப்பெல்லாம் கரு நிக்கல. ஆமென். நமக்கு குழந்தை பிறக்காது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க முடிவெடுத்த நேரத்தில் கருவிலே இரட்ட குழந்தைகளை கர்த்தர் வைத்தார். ஏசா, நீ பிறந்தது உன்னால் அல்ல, உன் கையில் இருப்பது உன்னால் அல்ல, அவை எல்லாம் கர்த்தர் தந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை அவன் என்ன பண்ணானா, அலட்சியம் பண்ணினானா. எல்லாம் சொல்லுங்க. தன் ரட்சிப்பை அலட்சியம் பண்ணா, தன் அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல மதிக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க. என்ன பண்ணல? மதிக்கல. பிரதர் சிஸ்டர் கவுனிங்க, ஒரு பாட்டு இருக்குல்ல, எல்லாமே நீ தந்தது. எல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனும் யார் தான் கொடுத்திருக்கிறது? ஒரு நிமிஷத்துல முந்தானது டென்னி ஃப்ரெண்டு யாரோ ஒரு தம்பி, சின்ன வயசு 22 வயசு பையன், பைக்கில் போன விழுந்துட்டான். ரத்தம் வரல, ஒண்ணு வரல, எதுவும் வரல, செத்துட்டான். 23 வயசு பையன், ஆடியோ போடுற பையன் செத்துட்டான். முந்தானேத்து ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணி பேசுனாங்க. சின்ன வயசு பாத்ரூம்ல குளிக்க போனா, ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான், பாத்ரூம்லயே செத்துட்டான். இல்லையா சொல்லுங்க. இந்த ஜீவனை மதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது டெய்லி சொல்லணும். எழுந்து, ஆண்டவரே, என்னை விட நல்லவர்கள் பல பேர் ஆண்டவரே உயிரோடு இல்ல, என்னை இன்னைக்கு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. அந்த ஜீவன் மதிப்பு தெரியாதனால தான் நீங்க அதை மதிக்க மாட்டீங்க. உங்க கையில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் தந்ததுங்க. உங்களுக்கு கொடுத்த கணவர் கர்த்தர் தந்தவர், அவரை மதிக்கணும். அலட்சியம் பண்ணக்கூடாது. நான் பேசுறது புரியுதா? அலட்சியம் பண்ணுகிற சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்களும் ஏசா. முந்தானேத்து ஒரு வீட்டுக்கு மிஷனரி காணிக்க வாங்க போனேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் 25 வருஷத்துக்கு பிறகு திரும்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. பெரிய டீச்சர், எம்எட் எல்லாம் முடிச்சுட்டு பெரிய ஸ்கூல்ல எச்சமா இருந்தவங்க. எனக்கு திரும்ப வந்திருக்குது பாஸ்டர். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது வசனத்தெல்லாம் எழுதி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், மனப்பாடம் பண்ண சொல்லுவாராம். மனப்பாடம் பண்ணிட்டு இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்லுவாராம். இந்த வசனத்தின்படி அப்படி ஒரு தடவை ஒரு வசனம் காமிச்சாராம். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடி ஜாக்கிரதையாருன்னு ஒரு வசனம் காட்டினாராம். ஏன்னா இந்த அம்மா எச்சமா இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஆயாங்க, தோட்டிமாரு, அங்க வரவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்களாம். அப்ப கர்த்தர்
இது சொன்னாரா, நீ எல்லாரையும் அலட்சியம் பண்ற, அதனால இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது. எப்போ உன் இருதயத்துல எல்லாரையும் அலட்சியம் பண்ணாம இவங்களும் என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ற உணர்வு வருகிறதோ அப்போ அந்த வியாதி எடுப்பன்னு கர்த்தர் சொன்னாராம் பாருங்க. உடனே அவங்க ரொம்ப மரியாதை மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். பெருக்கிற ஆயாவை மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். போயிடுச்சு. ஆனா இப்ப வந்திருக்கு பாஸ்டர், என்ன காரணம்னு எனக்கு கேட்டாங்க. இப்ப நீங்க யாரை அலட்சியம் பண்ணீங்கன்னு கேட்டேன். யார் அப்படியே யோசிச்சுட்டு, என் மருமக பாஸ்டர்னாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. 2-3 நான் சொன்னேன், உங்க மருமகளை இனிமே நீங்க வந்து மகளேன்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அலட்சியம் பண்ணுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லை. நீங்க மகளேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் இப்ப வந்திருக்கிற அந்த வியாதியை மாத்துவார்னு சொன்னேன். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்லிட்டு வந்துருவேன் யாரா இருந்தாலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அலட்சியம் பண்ணாத. உனக்கு படிப்பை கொடுத்தது கர்த்தர், உனக்கு வேலையை கொடுத்திருக்கிறது யாரு? கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கா. சிலர்லாம் வேலைக்கு போகும்போது அப்படியே புலி மாதிரி, ஆரம்பத்தில் புலி மாதிரி இருப்பான், இப்போ ஆமை மாதிரி மாறிட்டு இருப்பான். பார்த்துக்கிறீங்களா நீங்க? வேலைக்கு போனே இப்படி சொக்கி சொக்கி உட்காருவான் வீட்டில். நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உனக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறா. பிள்ளைகளை பிறந்த உடனே அப்படியே கொஞ்சுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அது ரோட்ல சுத்தம். ஏன் அதை அலட்சியம் பண்ணுவது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், நீங்க வேலையில செழிக்கணுமா, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறத அலட்சியமா செய்யாதீங்க. அல்லேலூயா. வேலை உங்களை கொடுத்துருக்கிறாரா, ஃபர்ஸ்ட் போங்க ஆஃபீஸ்க்கு. உங்களை நம்பி கர்த்தர் ஒரு கொடுத்து, நான் இப்போ இப்படி சொல்லட்டுமா, காலைல 7:15 மணிக்கு சபை, யாருன்னா வந்து பாட்டு பிரதர் நீ இதை நட்டு அதை நட்டு, நான் ஒரு 8:45 மணிக்கா வரேன், 8:45 மணிக்கா அப்படி வந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு? என்னடா இந்த ஆள் அலட்சியமா, இவ்வளோ அலட்சியமா இந்த ஊழியத்தை செய்யறான் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இந்த பாருங்க, அலட்சியம் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல. அலட்சியம் என்பது வார்த்தை என்னது? மதிக்கலையா, தனக்கு கொடுத்தது என்ன பண்ணல, மதிக்கவில்லை என்று எழுதி அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. ஆமென். ஆபிரகாமோட பேரங்க, கர்த்தர் சிநேகித்த ஒரு மனுஷன் ஆபிரகாம், தரிசனமாகி கொண்டு வர ஒரு மனுஷன், ஊர்லாம் அவனை மகா பிரபுன்னு பாராட்டுது. அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய வீட்டுல இவன் பேரனா பிறந்திருக்கிறான். இவன் தான் தலைப்பேற்று. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கான் பாருங்க. தாத்தாக்கு எவ்வளவு வசதி, மதிப்பு, கனம், கர்த்தரோடு இருந்த அவருக்கு இருந்த ஐக்கியம், இதையெல்லாம் அலட்சியம் பண்றான். அந்த தாத்தா பெரிய ஆளு கர்த்தரோட இருந்தா எனக்கு என்னையா, நான் வேட்டைக்காரங்க. அலட்சியம் பண்ணுகிற சுபாவம். சகோதரி, இங்க யாராவது மற்றவர்களை அலட்சியம் பண்ணி அற்பமா பார்க்கறது, இன்னொருத்தரை வெறுப்பா பார்க்கறது, இந்த மாதிரி கண்கள் இருந்தா இன்னைக்கு மாத்திக்கங்க. இங்க யாருமே அற்பம் கிடையாது, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாமே கர்த்தரோட பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்க கற்றுக்கணும். ரட்சிக்கப்பட்டோ ரட்சிப்பின் மேன்மை தெரியல நிறைய பேர் தெரியல. நம்ம மேல இருக்க அபிஷேகம் என்னன்னு ஏசாவுக்கு தெரியல, தான் யார் என்பது ஏசாவுக்கு. அதே தான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை. என் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பு, என் மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் எனக்கு கொண்டு வந்த இவ்வளவு பெரிய மேன்மை புரியாததுனால இந்த ரட்சிப்பு அலட்சியம் பண்றான். சர்ச்சை காலியாகுது பாருங்க. இவெல்லாம் எங்க இருக்கிறான் நினைக்கிறீங்க நீங்க? எங்க இருக்கிறான்? எங்கேயோ போய் உட்கார்ந்து இருப்பான், உலக ஆசீர்வாதத்துக்காக உட்கார்ந்து இருப்பான். பரலோகம் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்காது. சபையை புறக்கணிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் பரலோகம் கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சத்தியத்தை காட்டுமா, வசனம் காட்டட்டுமா? அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு, எண்ணெயை கையில வச்சுக்கிட்டு, மணவாளன் வருவான் காத்து தூங்கணும்னுக்கே பரலோகம் கிடையாதுன்னா, அல்லேலூயாவா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன வேணாலும் பாஸ்டர் இப்படி தான் பேசுவாரு, இப்படிதான் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. நான் சத்தியத்தை பேசுறதுனால சத்துருவானாலும் பரவாயில்ல. தன் மேல் இருந்த அபிஷேகத்தை ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெரியல, அதை அலட்சியம் பண்றான். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதி இருக்கிறார், நரகம் போகிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் மேன்மையை கேட்டால் புரியுமா? நரகம் போனவங்க கிட்ட போய், எப்பா ரட்சிப்போட மேன்மை என்னப்பா, ரட்சிப்புனா என்னப்பா, அபிஷேகனா என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஐயோ இந்த இயேசுவை பற்றி பலமுறை சொல்லி புறக்கணித்தேன். இன்னைக்கு எங்க இருக்கிற? ஐஸ்வர்யவான் சம்பிரதாயமா வாழ்ந்தான், எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்து நல்லா தின்னா, வாசலில் கிடந்த பிச்சைக்காரனை கூட பார்ப்பதற்கு அவனுக்கு மனதில்லை. ஒரு நாள் மரித்தான். அவன் நரகம் போன போது அங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய மடி பரதீசாய் மாற்றப்பட்டிருந்தது. சொல்றான், ஐயோ வேதனை உள்ள, வாசிங்க அந்த வசனம் வாசிங்க, வேதனை உள்ள இந்த இடத்திற்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு நீங்கள் லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணிய அந்த குஷ்டம் முச்ச கையில, எல்லாம் சொல்லுங்க, அந்த புண்ணு புடிச்ச கையில ஒரு சொட்டு தண்ணிய நினைச்சு நாட்களை வந்து நக்க வைங்க. எனக்கு படிங்க. ம் ம் ம்
இந்த அக்கினி ஜுவாலையில, எந்த அக்கினி ஜுவாலையில? ஏன்? ரட்சிப்பு அவனை நோக்கி வந்தபோது புறக்கணித்தான். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஏசாக்கள் போல உங்கள் மேல் இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை, ரட்சிப்பின் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். சாதாரணமா உங்களை பிடிக்கலங்க. ஊருக்கு எரேமியா 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. எரேமியா 3:14 13 வாசி. கிரேஸ் வாசி. சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் உங்கள் நாயகன். கமலஹாசன் கிடையாது. அல்லேலூயாவா, ஆமெனா. நான் உங்கள் நாயகர். நான் உங்களை என்னது? ஊருக்கு வருவேன். ஊருக்கு ஒரே ஒரு ஆள் தான் நீ. ஆமென் சொல்லுங்க. வம்சத்துக்கு, உன் வம்சத்துல வேற எவனுமே கிடையாது. நீங்க தான் ஆண்டவர் பிள்ளை. ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாய் தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நீ யார் தெரியுமா? ஊருக்கு ஒருத்தனும் வம்சத்துக்கு 2 பேரா கொண்டு வர ஆளு. உங்க அப்பா ரட்சிக்கப்படல, உங்க அம்மா ரட்சிக்கப்படல. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எரேமியா கிட்ட தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ராயிமை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். 31 எரேமியா 31 வாசிங்க. 31 தானே? 31:9 வாசிங்க. இதுதான் புறஜாதியை குறித்த அழுகையோடும். நம்ம ஆரம்பம் எப்படி இருந்து தெரியுமா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். நீ யார் தெரியுமா மகனே? இப்ராஹிம் அந்நிய தேசத்துல பிறந்தவனே, எகிப்துல பிறந்தவனே, புறஜாதி பட்டணத்துல பிறந்தவனே. நீ யார் தெரியுமா? என் சேஷ்ட புத்திரன். ஆமென் சொல்லுங்க. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தை விளையாட பெற்றதை நீ தூக்கி எறிஞ்சிட. உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால் நீ ரட்சிக்கப்படல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஏசா, நீ எடுத்திருக்க சேஷ்ட புத்திர பாகம் தேவன் உனக்கு கொடுத்த ஈவு. யாக்கோபை கொஞ்சம் முன்னாடி பறக்க வச்சு ஏசாவை பின்னாடி தள்ளி இருக்கலாம்ல. அவன் விட மாட்டான், காலை புஷின்னு வரான். டே, நான் தாண்டா முன்னாடி போனோம், நான் தாண்டா கர்த்தருக்கு பிரியமா. இது வெளியில வருது. என்ன பாஸ்டர் அர்த்தம்? இவனை முன்னாடி பறக்க வச்சாவது இவன் எப்படி இருக்கிறான்னு பாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார் மகளே. அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், அது உனக்கு உன்னால உண்டானது இல்லை. நானே எங்க அப்பாலாம் ரொம்ப புண்ணியம் செய்வார் பாஸ்டர், அதனால கர்த்தர் என்னை ரட்சித்து பரலோகத்துக்கு கண்ணவே கிடையாதுன்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க அப்பாவோட புண்ணியம் செஞ்சால நீங்க பார்த்துருக்கீங்களா? சட்டையை கட்டி குத்துட்டு வந்துருவார் யாருன்னா கேட்டாங்கன்னா. அவ்வளோ ஒரு இறக்கம் உள்ள மனுஷன். வீட்டுக்கு வரும்போது டியூட்டி முடிச்சுட்டு விட்டுட்டு வரும்போது கையில் காசே எப்படி அவன் கேட்டாண்டி முரளி, அது குத்துட்டு வந்துட்டேன்டி. இவன் கேட்டாண்டி விறகு லோடு ஏற்றின்னு வருவார். விறகு லோடு எங்கள் வீட்டுக்கு இவ்வளோண்டு கட்டை இறக்குவார். 4 மாமா வீட்டு தெருவுக்கு லாரி போயிட்டு வரும். அவன் வீட்டில் போனால் சவுக்கட்டை இவ்வளோ அடுக்க வச்சிருக்கேன் எங்கள் மாமிங்க. ஏதுன்னா அத்தான் கொடுத்தாரு அப்படின்னு எங்கள் மாமா அடப்பா எங்கள் வீட்டுக்கு சொல்லி அவர் புண்ணியம் செஞ்சதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்ல. புண்ணியநாதர் ஜாதிக்கு 1 வம்சத்துக்கு 2 ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பா செய்த புண்ணியம் இல்ல. எபேசியர் 2:3-6 வீட்டுல நோட் பண்ணிக்கங்க. அப்பா செய்த புண்ணியம், தாத்தா செய்த புண்ணியம், அம்மா செய்த புண்ணியம், ஆடி அமாவாசைக்கு அவங்க தர்ப்பணம் பண்ணதுனால நீ ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. நம்முடைய நல்ல செய்கைகளால் ரட்சிக்கப்படவில்லை. வம்சத்துக்கு 2 பேரா? ஆமேன். அதனால தான் நம்ம ரட்சிப்பை குறித்து ஆராய்ச்சி பண்றோம். யாரு? வாசிங்க 1 பேதுரு 1:10 வாசிங்கம்மா. 1 பேதுரு 1:10 வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி ஆராயறாங்களாமா? ஆராய்ந்து மண்டையை பிச்சுக்குது. அவனுக்கு பரிசோதனை பண்ணினார்கள். ஏன்? பழைய ஏற்பாட்டில் சரியா பலி செலுத்தினாலே தண்டனை. ஆமாவா இல்லையா? பலியை செலுத்த வேண்டிய விதத்தில் பலி செலுத்தலனால என்னது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்த சர்ச்சைக்கே வரலனாலும் தண்டனை கிடைக்க மாட்டேது. தலை பிச்சுக்குது அவனுக்கு.
பழைய ஏற்பாட்டுல விறகு பொறுக்கு ஓய்வு நாள்ல விறகு பொறுக்குனவனுக்கே கல்லெடுத்து அடி. ஆனா புதிய ஏற்பாட்டுல விறகு பொறுக்கிறதே வேலையா வச்சுன்னுக்கிறான் சோத்துக்கு. சொல்லுங்க, சோத்து கேஸ். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டு ஊரை சுத்தணும் அத்தனை பேரும் சோத்து கேஸ். சோறு 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 சோறு. வாழ்க்கையில் என்ன சோறு? ஏகாவாராயின நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழக்கப்பட்டு அப்படின்னா என்ன? பேச்சு மட்டும் இல்லை, நாக்கில் ருசியும் கொஞ்சம் கம்மி பண்ணும். பார்த்து பொட்டலத்துலாம் தின்னா கொஞ்ச நாள் பொட்டலமாக்கி பெட்ல போட்டுருவான். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பு குறித்து அவன் ஆராய்ச்சி பண்றான். கூடாரத்துல கர்த்தருக்குரியதை மறைச்சு வச்சா தண்டனை. அந்த நாட்கள்ல மறைச்சு வச்சிட்டான். அவனாச்சு இப்ப தசமாகவே கொடுக்கலாம் கூட அடி விழ மாட்டேங்குது. அவன் தலை பிச்சுக்குது. கருத்தா ஆராய்ச்சி பரிசோதனை. என்னடா இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துட்டு எங்களை பழைய ஏற்பாட்டில் பிறக்க வச்சு இவனுங்களை புதிய ஏற்பாட்டில் பிறக்க வச்சு. நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் பிறந்ததான் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஆள் இங்க உயிரோட உட்காந்துக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. முறுமுறுத்தா பாம்பு வருது சார் வீட்டுக்கு. முறுமுறுத்தா கூடாரத்துக்கு என்ன வருது? அப்படின்னா நம்மளால பெட்டு பூரா பாம்புல தான் படுக்கணும். ஏன்னா எழுந்ததுல இருந்து அடுத்தவனை கொடுத்த முறுமுறுப்பு குறை குறை குறை, அந்த குறை இந்த குறை. அப்ப என்னன்னா பாம்புலாம் வீட்டுக்குள்ள இருக்கும் பாருங்க. ஆமாவா இல்லையா? ஆனா வரமாட்டேன். எனக்கு ஒரு ஆசைங்க, அந்த பழைய ஏற்பாடு மாதிரி ஒரு 4 சம்பவம் நடந்துடணும் சபையில. நம்ம சபையில இல்ல, தமிழ்நாட்டில். ஆமீன் சொல்லுங்க. சபைக்கு வராமல் குடும்பமாய் ஷேராட்டில் போய் நான் குடும்பமாய் கவுந்து கிடக்கிறார்கள். அப்படி ஒரு சாட்சி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதை யூடியூப்ல வரணும். நாங்கள் 52 ஆண்டுகளாச்சு ரட்சிக்கப்பட்டு, கண்ணெல்லாம் ஓட்டையாயிடும். 52 ஆண்டுகளாச்சு ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கூட சபைக்கு போகாம இல்லை. ஆனால் எங்கள் அக்கா பையனுக்கு குடியாத்தில் காது குத்துறாங்கன்னு சொன்னாங்க. குடும்பமாக போகும்போது வேலூர் தாண்டி கும்பலாக ஊந்துட்டோம் கீழே. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு 4 சாட்சி வந்ததுன்னு நம்மளுக்கு என்ன வந்துடும்? பயம் வரும். சொல்லுங்க, பயம் வரும். அனனியா சப்பீரா மாதிரி படிக்கட்டி எழும்போதே மயக்கச்சி ஊந்துடும். என்ன சிஸ்டர் வந்தாங்களே ஆத்தடாக போயிட்டாங்க. ஏன்? தசமாம் கொடுக்காத விசுவாசி இது. ஆமீன் சொல்லுங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து என்ன பண்ணோம்? தசம பாகம் கொடுக்காத அருமையான சிஸ்டர் சோ அண்ட் சோ இன்றைக்கு அந்த சபையில் ஏறும்போதே பழைய ஏற்பாடு துவங்கி விட்டது, புதிய ஏற்பாடு சபையில் போட்டன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் பேதியாய் சபைக்கு உட்காந்துரும். ஆனா அவர் இரக்கம் உள்ளவராக இருந்து நீங்க ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு பயங்கரமா இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் அப்படியே மாறிட்டார். ஆமேன். பாருங்க, இந்த ரட்சிப்பையும் இந்த அபிஷேகத்தையும் அலட்சியம் மாத்திரம் பண்ணாதீங்க. ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் நீங்க பண்ணீங்கன்னா என்னால தைரியமா சொல்ல முடியும், ஏசா போல தேவன் உங்களை வெறுக்கிறது மாத்திரமல்ல, நான் உங்கள் மேல் சினமா இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பையும் இந்த அபிஷேகத்தையும் அலட்சியம் பண்றவங்க 3 சுபாவம் காட்டுட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, வாசிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. ஏனென்றால் தோமா இல்லமா தேமாமா அந்த நீ அவர் கோச்சிக்கு போறாரு. ஆமே, அவரும் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சதான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. அல்லேலூயா. இன்றைக்கு உலக போக்கை விரும்பி உலகை மிகுதியா நேசித்து ரட்சிப்பை அழைப்பை அபிஷேகம் பண்ணுகிற அலட்சியம் பண்ணுதல் ஒரு கூட்டம் இருக்கிறது. தேமா யார் தெரியுமா? அபிஷேகிக்கப்பட்டு ஆர்டினேஷன் பண்ணப்பட்டான் ஊழியத்தில். பவுல் அப்போஸ்தலனுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட கொஞ்சம் நல்லாக யார் மேல ஆசை இருந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் இயேசுவின் மேல ஆசை, ஒரு காலத்தில் ஊழியத்தின் மேல ஆசை. யாராவது சாட்சி சொல்ல கூப்பிட்டா ஐயோ ஓடினா பாருங்க தேமா ஒரு காலத்தில் ஆசை. ஆமேன்னு சொல்லுங்க. சபையில பாட்டு பாட ஆசை, சபையில கீபோர்டு போட ஆசை, சபைக்கு வேலை செய்ய ஆசை. யாருக்கு? தேமாக்கு. ஆனா நாட்கள் போக 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 தேமாக்கு எது மேல ஆசை வந்துருச்சுன்னா இந்த உலகத்தின் மேல ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்பர் 1, ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் அலட்சியம் பண்ணுகிறவனுடைய சுபாவம் எழுதி கொள்ளுங்க. உலகத்தின் மேல், இயேசுவின் மேல் இருந்த ஆசை உலகத்தின் மேல் மாற தொடங்கிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாருங்க உலக சம்பந்தமான விஷயம் தான் பிடிக்கும். சாப்பாடா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை கெட்டு என்னது கெட்டு கெட்டு போயிடுவேன். சொல்லுங்க என்ன கெதரு? இதெல்லாம் சின்ன வயசுல இந்த வார்த்தைலாம் நாங்கள் என்ன பண்ணதில்லை. டிப்ரெஸ்ஸா என்ன டிப்ரெஸ் கீஸ்டர் நடக்க முடி பாடலாம். அந்த பையன் உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் கிருபை தான்.
அவன் பாடினான். நான் அந்த பாட்டு பாடும்போதே மூஞ்சிங்கெல்லாம் பார்ப்பேன். இந்த 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 காணிக்கை பாட்டு பாடுற மூஞ்சிங்கெல்லாம் இதுக்கெல்லாம் இதுக்கு தகுதியா இது ஒரு பாட்டு பாடின்னு நினைப்பேன். ஆனால் சொல்ல மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சொத்தெல்லாம் வித்துருவேன், கொத்தெல்லாம் வித்துருவேன். நீ வித்துருவ, கச்சா அள்ளி முடுவேன். எவனா ஏமாந்தவனா அம்மா விட ஆயா விட ஏமாறுதான்னு துட்டை வாங்கினுங்கிற அப்படிலாம் பாடக்கூடாது. எங்கள் ஏசுதாஸ் ஐயா சொல்லி கொடுத்தாரு. அவர் கூட நான் சிஷனா ஊழியம் செஞ்சேன். தம்பி, உன்னை செய்யாத ஒரு காரியம் பாட்டில் வந்தால் வாய் முடிக்கணும் தம்பி, ஏசப்பா மேலே வந்து உன்னை பார்த்து கோச்சு பார் தம்பின்னுவார். சொல்லுங்களேன், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவன் வயிற்றுல எத்தனை ஆப்ரேஷன் தெரியுமா? அவன் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் உயிரோடு இருக்க மாட்டேன்ட்டாங்க, செத்து போயிடுவான்னு நினச்சாங்க. ஒரு ஊழியக்கார், ஒரு பாஸ்டர் அவனை உயிரோட காப்பாற்றி விட்டார். ஒரு சபை காப்பாற்றி விட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு காலத்துல என்ன பிடிக்கும்னா ஆலயம் பிடிக்கும். இப்போ என்னது? கெட் டு கெதர் தான் பிடிக்குது. என்ன கெதர்? கெட் டு அப்படி டிப்ரெஸ். ஏன் சிஸ்டர் ஒரு டிப்ரெஸ் ஆயிடுச்சு பாஸ்டர், டிப்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு? என்ன டிப்ரெஸ் வந்து என் கூட ஒரு நாள் உட்காந்து பாருங்க. என் டிப்ரெஸை பாருங்க. இருந்தாலும் எப்போ சிரிச்சினே பேசுறான்னு நினைப்பீங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில இந்த உலகம் பிரகாரம் ஓடாதீங்க. தம்பி வீட்டுல சாப்பாடு, அண்ணன் வீட்டுல சாப்பாடு, பெரியமா வீட்டுல சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமையில அது இது ரொம்ப நாள் சுத்த முடியாது. ஏசு சீக்கிரம் வருகிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹோட்டல்னா அப்படியே பிடிக்கும், சாப்பாடுனா பிடிக்கும், ஹோட்டல்னா பிடிக்கும், தூக்கனா ஐயோப்பா சபையா தூக்கனா தூக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு ஏர்ந்து வர்றது அப்படியே கோலியாத்து கூட யுத்தம் பண்ற மாதிரி இருக்குது பாருங்க. சில ஆளுக்கு கண்ணு சொக்கி, கண்ணு எரிஞ்சு அப்படி சொக்கி, மண்டை கொக்கி அப்படி சொக்கி, அப்பா நேராச்சுப்பா அப்படி சொக்கி அப்படியே எக்ஸாமுக்கு போற பையன் மாதிரியே போவான் பாருங்களேன். யாரும் அப்படி இல்லை. எவனோ யூடியூப்ல கேட்கறவனுக்கு பேசுறேன். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. மாலுனா பிடிக்குது. என்ன பிடிக்குது? மால்னா பிடிக்குது. அப்படியே குச்சின்னு ஓடுறான். ஞாயிற்றுக்கிழமையில மாலுக்கு பிடிக்குது, ஷாப்பிங் பிடிக்குது, பீச்சு பிடிக்குது. தேமாவை பத்தி பேசின்னு இருக்கிறேன், உங்களை பத்தி இல்லை. பாவம் நல்லா தான் இருந்தான். ஆசை ஒரு காலத்துல தேமாக்கு இயேசு மேல. இப்ப யார் மேல ஆசை தெரியுமா? மால் மேல ஆசை. ஆமென். அந்த எஸ்கலேட்டர்ல ஏறுற பொண்ணுங்களை அவர் இப்படி பார்க்கறதும், அண்ணலும் நோக்கினார், இவரும் நோக்கினார், அப்படி பார்க்கறது, அப்படி திரும்புறது. ஐயோயோப்பா, ரொம்ப உலகம் ரொம்ப சபையை இழுத்துச்சு இல்ல. அது அது வந்து கெழுவிங்களும் போகுது, குமரியும் போகுது, எல்லாம் போகுது. ஆமென் சொல்லுங்க. அது வந்து அந்த மாலை அப்படி அவங்களை இழுத்து 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 உறவினர் வீடு. ஆமென் சொல்லுங்க. இப்படியே போயிட்டு இருக்கு பாருங்களேன். அவங்களுக்கு பிடிக்காதது என்னன்னு சொல்லட்டுமா? அவங்களுக்கு பிடிக்காதது காலையில் எழுந்து ஜெபம் பண்றது பிடிக்காது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. காலையில் எழுந்து தேமாக்கு பிரபஞ்சத்தின் மேல தான் அபிஷேகம் என்ன, தான் அழைப்பு என்ன, அடுத்த பவுலா மாற வேண்டியவன் எங்க போய்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? கெட் டுகெதருக்கு போயின்னு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. அவனுக்கு பிடிக்காதது காலையில ஜெபம் பிடிக்காது, குடும்ப ஜெபம் பிடிக்காது, சபை கூடி வர்றது பிடிக்காது, பைபிள் வாசிக்கிறது பிடிக்காது, பரிசுத்தம் பிடிக்காது, உண்மையா இருக்கிறது பிடிக்காது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல பாஸ்டர்னா நீங்களே ஏசாவா மாறின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய அபிஷேகம் ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் பேசுறது புரியுதா? இந்த பாஸ்டர் எங்க இருந்து பாயிண்ட் எடுத்துன்னு வருவார்னு சொல்லாதீங்க. அவர் கொடுக்கறத அப்படியே பேசுறேன். அல்லேலூயா. நீங்க போய் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம எங்கெங்க போகிறானோ எவனா அவங்ககிட்டலாம் சொல்லுங்க, போய் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் நல்லவர்ன்றீங்க? அவரை போல நல்லவர் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் தன்னுடைய அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் அலட்சியம் பண்றது எங்க தெரியுமா துவங்குது? இந்த பிரபஞ்சத்தின் மேல், உலகத்தின் மேல், உறவு மேல், நண்பன் மேல், சாப்பாட்டின் மேல், தூக்கத்தின் மேல் ஆசை வரும் ஃபர்ஸ்ட். ஆமென். ரெண்டாவது அடையாளம் சொல்றேன், நேராச்சு. ரெண்டாவது அடையாளம் சொல்றேன். யோவான் 17:12 வாசிங்க. யோவான் 17:12. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ரெண்டாவது முதல்ல தேமா யூதாஸ் என்கிறவனை பத்தி இங்க எழுதியிருக்கிறது. இயேசுவோடு இருப்பதை போலவே காட்டிக்கொண்டு சிந்தனை எண்ணம் எல்லாம் பணம் 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 பணம். சொல்லுங்க. ரெண்டாவது யார் தெரியுமா? இயேசுவோடு இருப்பது போல. நாங்களும் கிறிஸ்டின் தான். எங்க போறீங்க? ஏசியா. எந்த ஏசியா? நாங்க மேலப்பேடுக்கு போறோம். எங்க பாஸ்டர் சந்தோஷ் பாஸ்டர் ஆளை காணுமே. இயேசுவோடு இருப்பதை போலவே காட்டிக்கொண்டு சிந்தனை எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? இந்த இளையகுமாரன் தான் பாத்தீங்களா, அப்பாவோட இருக்கிறத போலயே காட்டிக்கிட்டான். ஆனா அவன் அப்பா கூடவே அவன் எங்க தெரியுமா?
அவன் என்னெல்லாம் தூர தேசத்தில் இருக்கிற அழகி மேலே கண்ணு போகுது. சுவிட்சர்லாந்துன்னு ஒரு ஊர் சொன்னாங்க, சூப்பராக தான் பொண்ணுங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. இளையகுமாரனுக்கு சொல்கிறேங்க, அங்கே தான் அந்த சரக்கு, ஓல்டு சரக்குலாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்களாம் பாருங்க. இருந்தது அப்பா வீட்டில் கூகுள் கிடையாது, சாட்டு ஜிபிடி கிடையாது, என்னமா கிடையாது, அப்புறம் இன்டர்நெட் கிடையாது. ஆனால் தூர தேசத்தில் இருக்கிற பொண்ணுங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க நம்பாளு. இல்லையாவா? ஆமேனா? இருக்கிறது இயேசுவோட. ஆனா இவனுக்கு யார் மேல தெரியுமா கண்ணு? பணம் பணம் பணம். சில ஆளை பார்த்துக்கிறீங்களா? நல்லா கத்தர்கிட்ட ஜெபிச்சு ஒரு வீடு கேட்கும். கத்தர் ஒரு வீடு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு வீடு வந்தோன்னா ஆசை அடங்காது, ஆசை அலைந்து திரியும் அப்படின்னு போட்டுக்குது பைபிளில். உடனே என்ன பண்ணா, ஒரு 3 எட்டை வாங்கி போட்டுடணும், 4 எட்டை வாங்கி போட்டுடணும், அதை போட்டுடணும். ஜிஆர்டியில் அவ்வளோ கொடுக்குறானா, இந்த நகையில் இவ்வளோ கொடுக்குறானா, இங்கே இவ்வளோ காசு கொடுக்குறானா, அங்கே போடு சீட்டு, இங்கே போடு சீட்டு, இதில் பூசு, அதிலே பூசு, மொத்தம் பூசும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் அவன் ஓட்டுருவான் பூட்டிக்கின்னு. ஆமேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சபைக்கு வராம சீட்டு கட்டினாலாம் எனக்கு தெரியும் சார். எங்க பிரதர் போயிட்டீங்க? தோ பையனுக்கு ஒரு லேண்ட் ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா எவ்வளோ தண்ணி வரத்தில் வாங்கி நிற்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் தெரிஞ்சா பாஸ்டர் வந்து கண்ணு வச்சிருவாரான். என்ன வச்சிருவாரா? ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறோம்னா சும்மா காரில் கூட்டு போவோம். ஒரு அம்மாவுக்கு பர்த்டேக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால் சும்மா வாங்கி கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன், ஏம்மா சும்மாவா, நானே இருக்கிற வண்டியை தள்ளி தள்ளி ஓட்டின்னு இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கட்டாயம் வாங்கி தருவோம். சும்மா இல்லை, உங்களுக்கு பஸ்ஸே வாங்க போகிறேன் உங்களெல்லாம் கூட்டின்னு வரதுக்கு. அல்லையா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏய், உன் கையில தான்ப்பா காசு கொடுத்து வச்சிருக்கிறேன், பணம் எல்லாம் உன் கையில தான்ப்பா இருக்குது. நீ என்ன விரும்புனியோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலேயே 30 வெள்ளி காசுக்கு அலைச்சல் படுற? இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறேன், இதுக்கு மேல நீ என்ன அலையிறதோமா யூதாசே? அலைஞ்சி 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 இடம் வாங்கணும், அதை வாங்கணும், நகையை வாங்கணும், சீட்டை வாங்கணும். கட்சியில் போகிற அம்மா பாருங்க, பீன்ஸ் பார்த்து பார்த்து வாங்கிச்சான். கடைக்காரன் திட்டுறான், டக்கு டக்குன்னு ஓடிக்குதான். எப்பா என்னப்பா மொச்சி எல்லாம் எடுத்து வந்து பிரிட்ஜில் வைத்து படுத்த மேலே சேர்த்து போச்சு. உண்மையா நடந்தது. பாவம் வாங்கின்னு வந்த பீன்ஸை கூட அந்த அம்மா என்ன பண்ணல. கடைசியில் யார் சாப்பிட்டான்னு நினைக்கிறீங்க? எவனுமே சாப்பிடல. செத்தவங்க கையில் வந்த பீன்ஸை தூக்கி வெளில போடுறான்ட்டான். நம்ம கதை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நீ எந்த பணத்துக்கு இயேசுநாதரை காட்டி கொடுத்து இயேசுவோட இருந்து ஓடினியோ அந்த பணம் எங்க தெரியுமா போச்சு? ரோடுக்கு போச்சு. ஆமேனா? அல்லேலூயாவா? சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இயேசுவோட இருப்பது போல காட்டுறது. ஆனா என்னெல்லாம் என்ன தெரியுமா? இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை போடணும், சீட்டு போடணும், வெளியே அலங்காரம் போடணும், மேட்சிங் தான் எல்லாம். என்னது? ஒரு அம்மா பார்த்து பாருங்க, இன்னும் நம்ம சபையில் ஒரு அம்மா பார்த்து பாருங்க, பச்சை கலர் புடவை, பச்சை கலர்லயே அது கல்லு வச்சு போட்டுனுக்குது, சோப்பும் அந்த காலில் செருப்புன்னது, லிப்ஸ்டிக்கும் பச்சை கலர். இப்படியா வருது கல்யாணத்துக்கு பச்சை கலர் லிப்ஸ்டிக். வீடியோ கொஞ்சம் யோசிச்சு, உண்மையா பச்சை கலர் லிப்ஸ்டிக் இருக்குதா இல்லையாமா? இருக்குது இருக்குது இருக்குது. ஏன்னா பார்த்தவங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு இருக்கும் ஒரு 46 to 50 கேள்வி ஃபுல்லா டைவ் பிளாக் ரோஸ் அடிச்சுன்னு இருக்குது. மொத்தம் பிளாக் ரோஸ் அடிச்சின்னு அப்படியே அது கேள்வின்னு காட்டக்கூடாதுன்னு அப்படியே வருது. இதோ மேட்சிங் 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 மேட்சிங். எதுதான் யூதாஸ்க்கு? வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சிஸ்டர் பிரதர், நீங்க எத்தனை கோடி, நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை ஒரு பையன் சொன்னா பாருங்க, பாஸ்டர் இமீடியட்டா எடுக்கணும் பாடி. என்ன இமீடியட்டா? எப்பா நான் வர்றதுக்கே 1 hour ஆயிடும். இங்கேருந்து வண்டி வச்சு 2 hours மேல வைக்க முடியாது எங்க வீட்டுலன்ட்டான் அம்மாவை. அம்மாவுக்கு 72 வயசு. எத்தனை வயசு? எப்படி வளர்த்துருக்கும்னு நினைக்கிறீங்க? தோல்லையும் மார்லையும் போட்டு பாலை கொடுத்து அந்த பையனுக்கு அழுதுன்னு சொல்லிட்டு ரம்யா குழந்தைக்கு மூக்கில் அப்படியே அழுதுட்டோம், கதறிட்டோம். இப்படிலாம் வளர்த்த புள்ள 2 hours மேல பாடி என்ன பண்ண முடியாது? அந்த 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 பிரதர் கிட்ட கேட்டேன், பிரதர் இருக்கட்டுமா பிரதர்? ஓ அம்மாவுக்கு இந்த பிரச்சனையாகி செத்துரு, இன்ஃபெக்ட் ஆகி என் குழந்தைங்க அட்டாக் பண்ணிடும் பாஸ்டர், அட்டாக் பண்ணிடும். எத்துருங்க. அட பாவீங்களா, இதுக்கா பணம் யூதாசே? இதுக்கா கத்தரை விட்டு விட்டு ஓடின? இதுக்கா திருவிருந்த விட்டு ஓடின? இதுக்கா கத்தர் பந்தியை விட்டு ஓடின? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பணம் பணம் படிக்கிறதெல்லாம் பணத்துக்கு. யூதாஸ் நரகம் கொண்டு போனது இந்த காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பயுமே சொல்றேன், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. யாரையும் நடு ரோட்ல இயேசுநாதர் விட மாட்டாரு. யாருக்கும் சொந்த வீடு தராம விட மாட்டாரு. உன் வசதிக்கு ஏத்த மாதிரி பெட்ரோல் போட உனக்கு காசு இருக்குதுன்னா கார் கொடுக்காம விட மாட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா 1.5 கிலோ போட காது தொங்குனா கொடுப்பாரு. திருநெல்வேலி கழுவி மாதிரி போட்டு டொலக்கு என்ன பண்ண சுத்து சுத்து. யார் வேணான்னாரு? உனக்கு என்ன வேணும் என்பது உன் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கும் முன்னே என் அருள்நாதர் இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். அவர் கொடுக்காத ஒன்ன தேடி அலையாத அவரை விட்டுட்டு. அல்லேலூயாவா. நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லாம் நிறைவா வச்சிருக்கிறேன்.
நீங்க கொடுத்தது எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்க எனக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க இல்லாத ஒன்றை தேடி அலையும் பொழுது நீங்கள் அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் அசட்டை பண்ணுகிறீர்கள். மூணாவது அடையாளம் சொல்லித்தரேன். எபிரேயர் 2:4 வாசிங்க. எபிரேயர் 2:4 வாசிங்கம்மா. அடையாளங்களினாலும் ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானால், பிரதர் நீ இந்த சபை உள்ளது சும்மா உட்கார்ந்து இல்ல, பாஸ்டர் கூப்பிட்டாரு நாங்க வந்தோம், அற்புத அடையாளங்களினால உன்னை ரட்சித்து உள்ள கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்குது இல்ல, இங்க வந்தது கேட்டா ஒருத்தர் ஒரு சாட்சி, எனக்கு ஒரு சாட்சி, உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்குது. இப்படி ரட்சிக்கப்பட்டு வந்த இந்த 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 விசுவாசிகளுடைய ஆரம்பம் இவ்வளவு மோசமா இருந்ததா? ரட்சிப்பு அசட்டை பண்ணாங்களா? சபை கூடுதல் அசட்டை பண்ணாங்களா? கிடையாது. ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது. சபை நாள் போன வாரம் கூட பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன், ராஜேந்திரன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்பவும் சனிக்கிழமை சாயங்காலம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதை பத்தி சந்தோஷப்படுவார் எங்க வீட்டுக்காரு. நாளைக்கு சபைக்கு போனோம் சொல்லுவாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாஸ்டர் அவர் சபைக்கு வர்றதுக்கு. ரட்சிப்பை குறித்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ முடிவு வரைக்கும் அப்படி இருக்கணும். ஏன் தெரியுமா? இவங்க வந்து சபை கூடி வரல விட்டுட்டாங்களா? வாசிங்க, அதுலயே 7ஆம் வசனம் வாசி தம்பி. 7 வாசி. அவனை தேவ தூதரிலும் கொஞ்சம் சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி எல்லாம் பண்ண உடனே தனக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டுறான் சவுலு. அல்லேலியா சொல்லுங்களேன். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்பா சபை கூடு வருதுல விட்டுட்டீங்க, ஏன்பா அபிஷேகத்தை விட்டுட்ட, ஏன்பா ஜபத்தை விட்டுட்டனா, உனக்கு கொஞ்சம் அப்படி தேவதூதனோட கொஞ்சம் சூரியவனாக்கி நீ வாயை திறந்து சொன்னா நடக்குது. கனத்தினால மகிமையினால இப்ப முடி சூட்டப்பட்டுச்சு. உங்களுக்கு என்ன முடிப்பட்டுச்சு? எல்லா தலையிலும் கிரீடங்குது. என்ன கிரீடங்குது? ஆமா கிரீடம். இப்போ தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம். ஆரம்பத்தில் பலியிட்ட பலி எங்க? சவுலேன்னு கேட்டா, ஏன் நான் பலி, நான் இப்ப ராஜாவாயிட்டேன். ஆமென் சொல்லுங்க. சாமுவேல் வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. காத்திருக்க முடியாது. ஏன் காத்து? நானே ராஜா, நானே பலியிடுவேன். கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டப்பட்ட மனுஷன் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்த தெரிந்தவருக்கு எவரையும் தாழ்த்தவும் தெரியும். அல்லேலியாவா, ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு நீ ஜெயஸ்தம்பம் நாட்டனானோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அவன் பலி செலுத்தல. நீங்க போய் பாருங்க. அதற்கு முன்ன ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நாட்கள் போக 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 எல்லாவற்றையும் விட்டு விட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, சின்ன பிரச்சனை சின்ன வியாதி வந்தா கூட உலக மனிதனை போல பயப்படுவாங்க. யார் தெரியுமா? இந்த சபைக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் தராதவங்க. அதே நீங்க சபையை உறுதியா பிடிச்சி ஆண்டவரை பிடிச்சி ஜபத்தை பிடிச்சி அபிஷேகம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, ஜபம் பண்ண எங்க அப்பா கேட்பாரு. இந்த கான்பிடென்ட் யாருக்கு தெரியுமா வராது? ஆண்டவருடைய ரட்சிப்பை அசட்டை பண்ணவங்க, சபையை அசட்டை பண்ணவன், ஊழியக்காரன் வார்த்தை அசட்டை பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வியாதின்னுவாங்க. டாக்டர் சொன்னா கூட ஐயோ பயந்து சாவான். ஒரு சின்ன அவ்வளவு பெரிய கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு சவுலுக்கே அபிஷேகம் எல்லாம் போச்சு. சின்ன தாவீது எப்போதும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், என் ரட்சிப்பு அபிஷேகத்தை ஆண்டவரை சபையை நான் மதிக்கலையா மதிக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. சபை கூடி வருது சிலர் விட்டு விடுவது போல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஆமென். ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக, சின்ன சந்தோஷத்துக்காக, ஒரு கெட் டுகெதருக்காக டெம்ப்ட் ஆயிட்டான். நான் சொல்றேன், டெம்ப்ட் ஆக கூடாதுன்றேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீ ஃபங்க்ஷன் வைக்கிறியா? போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வைக்கிறியா? வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூவா? வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாவா? வரமாட்டேன். சொல்லுங்க, சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. முடி வெட்டுற ஒரு பையன் சொல்றாங்க, விளையாட்டா பேசிக்கிறானுங்க, டேய் அம்மா சீரியஸ் ஆகுதுடா, அதனால வந்து என்ன ஆகுன்னு தெரியலடா. நான் போயிருக்கிறேன், முடி வெட்ட போயிருக்கிறேன். அவன் சொல்றான், டேய் எப்பா பார்த்து ஞாயிற்றுக்கிழமை செத்துட்டா நான் வரமாட்டேன்றான். யார் வரமாட்டானா? நான் கேட்டேன், சர்ச்சுக்கு போறியா? ஞாயிற்றுக்கிழமை தான் சார் 6000 ரூபாய் சம்பாதிப்பானா. எவ்வளோ? அவன் அப்படியே சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை நான் சாவுக்கு போனதே இல்லை, வேணா சாயங்காலம் போவேன், இல்லை அடுத்த நாள் போவேன்றான். எவ்வளோ சம்பாதிக்கிறானா? 6000 சம்பாதிக்கிறவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பெருசா தெரியுது. இல்லையாவா? ஒரு ஆமினா. நான் எப்பவும் சொல்லி தருவேன் சிஸ்டர், நீங்க யாரா இருங்க, என் பிள்ளையே ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா கூட என் பிள்ளை எப்படி தான் பேசுவேன். அதான் நான். அல்லேலியா சொல்லுங்க.
ஒரு விஷயம் சொல்றேன், ஏசா யார் தெரியுமா? தன் மேல் இருந்த அபிஷேகம், தன் மேல் இருந்த சேஷ்ட புத்திர பாக்கம், தன் மேல் இருந்த இவைகளை எல்லாம் அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணினவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை உணவுக்காக டெம்ட் ஆயிடக்கூடாது. பாருங்க, டெம்ட் ஆயிட்டான், இப்ப சாப்பிட்டான், இப்ப முடிஞ்சு போச்சு எல்லாம், இப்ப திரும்பியும் சேஷ்ட புத்திர பாகம் வேணும்னு எதிர்பார்க்கறான். நடக்குமா இந்த காரியம்? நடக்குமா? விட்டது விட்டதுதான். ஒருவேளை டெம்ட் ஆனா முடிஞ்சது முடிஞ்சதுதான். என்ன போட்டிருக்கு பைபிள்ல? வாசிங்க, எபிரேயர் 12 வாசிங்க. ஏன் என்றால் பிற்பாடு வந்து, நான் இது வரைக்கும் ஒரு 15 வருஷமா பிரசங்கம் பண்றேன். கவனிங்க, 15 ஆண்டுகள் 16 வருஷமா பிரசங்கம் பண்றேன். 16 வருஷத்துல பண்ண பிரசங்கத்தை திரும்பி பண்ணதே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? பண்ணியிருக்கேன்னா சோபி? ஏன்னா அது ஒரு 10 வருஷம் 11 வருஷமா என் செய்தி கேட்குது. பண்ணியிருக்கேன்னா வீட்டுக்கு கொடுத்ததுல செய்தி இன்னைக்கு கொடுத்தது தான். இந்த சத்தியத்தை இனிமேல் உங்களால் எங்கேயுமே போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இந்த சத்தியத்தை இனிமேல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது. ஏன் என்றால் பிற்பாடு, வாசி, ஆசீர்வாதத்தை, அந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று, பாருங்களேன், அவனை வெறுத்தாராம், சினம் கொண்டாராம். இப்ப நீ ஆகாதவன் போடான்னு தள்ளிட்டாராம். ஐயோ எவ்வளவு பயங்கரம்! இதெல்லாம் நீங்க படிக்கும்போது பயப்படுறீங்களான்னு தெரியல. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான், அது இவனுக்கு இல்ல, அது நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். வாசி, அவன் கண்ணீர் விட்டு, அல்லேலூயா, கண்ணீர் விடுறாங்க. ஐயோ, ஒரே ஒரு வேளை கூழுக்காக, ஒரே ஒரு நாள் ஜாலிக்காக இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, இந்த அபிஷேகத்தை, இந்த ரட்சிப்பை இழந்து விட்டேன் என்று கண்ணீர் விட்டான். நான் சொல்லட்டுமா, சிலது போனால் போனதுதான். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, என் குடும்பத்தாரே, இன்றைக்கு எச்சரிக்கையாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களுக்காக கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்திருக்க இவ்வளவு பெரிதான கிருபையை அலட்சியம் பண்ணாதிருங்கள். அலட்சியம் பண்ணிடாதீங்க. அலட்சியம் பண்ணுவதை தேவன் வெறுக்கிறார். அலட்சியம் பண்ணுகிறவனை தேவன் சினம் கொள்ளுகிறார். அலட்சியம் பண்ணுகிறவனை தள்ளி விட்டு விட்டார், ஆகாதவன் என்று. அல்லேலூயா. நீங்க என்ன ஆனாலும் கர்த்தர் தான் எனக்குன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பரிசுத்தவான் இப்படி ஜெபிச்சார், ஆண்டவரே, ஆராதனை முடிஞ்சு ஜனங்கள்லாம் போகும்போது, சபையை விட்டு போகும்போது நான் செத்துன்னு ஆண்டவரே ஜெபம் பண்ணாராம். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு சாவன். நம்ப மாட்டீங்க, ஆராதனை முடிஞ்சு ஜனங்கள்லாம் போகும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னு போய் படுத்தாராம், செத்துட்டாராம். பாருங்க, கர்த்தர் உங்க இருதயத்தின் வாஞ்சைகளை எவ்வளவு கனப்படுத்துறாரு பாருங்க. உங்க வாஞ்சை என்பதை என்ன என்பதை அறிந்து கனப்படுத்துகிறவர் நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால முதலாவது இவன் யார் தெரியுமா? அலட்சியம் பண்ணினான். ரெண்டாவது சொல்லி முடிக்கிறேன், யூத் மீட்டிங் வேற இருக்கு, ரெண்டாவது சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 25:32 வாசிங்கம்மா. ஆதியாகமம் 25:32. அதற்கு ஏசா, ரெண்டாவது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் சாக போகிறேனே. அல்லேலூயா. ஏசாக்கு யாரை குறித்தும் எவரை குறித்தும் கவலை அற்றவன். இந்த சாவ போறான்றவனுக்கு எவனை பத்தி எதை பத்தியும் கவலை இல்லை. உன்னை 20 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா பெத்தெடுத்தாங்க. என்ன நிமிந்து பாருங்க. 20 வருஷம் கழிச்சு ஒரு தாய் தகவன் பக்தி உள்ள பெற்றோர் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்திருப்பாங்கல்ல அவனை பத்தி. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளையை இப்படி பார்க்கணும்னு. ஆனா இந்த 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 ஏசாக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, சாக போகிறேன். எவ்வளவு ஒரு அழகான குடும்பம் கொடுத்திருந்தார்ல, பக்தி உள்ள பெற்றோர் இல்ல, நல்ல உறவுகள். அவங்க மாமா லாபானுடைய குடும்பம்லாம் ரொம்ப பெரிய குடும்பம், நல்ல உறவுகள். சமுதாயத்தில் அவங்க குடும்பத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கு. எதிரிகள் வந்து சொல்றாங்க ஈசா கிட்டப்பா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து உடன்படி. சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய மதிப்பு வச்சிருக்கிற இந்த குடும்பத்தில் எத்தனை பாருங்க, இப்படி ஒரு புள்ள வந்து நான் சாக போறேன்னு பேசுது. எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும் தெரியுமா ஆண்டவர் உள்ளம். அவர் சாயலிலே படைத்து கூன் குருடு செவிடு இல்லாம நம்மளை படைச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்க லேடிஸ். நீங்க மாத்திரம் பறக்கும்போது இப்படி கை, எவனா கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? இப்படி கை இப்படி இருக்குது, ஒரு கை வரல, ஏகுது கை. இந்த பொண்ணுக்கு ஒரு கை மட்டும் வராதுன்னா சும்மா நீ 3 நாள் பெட்ல படுத்திருந்தாலே வீட்டுக்காரன் திட்டுறானா இல்லையா? எப்ப அறிவியாதி இதான் வேலை சொல்றானா. இப்படி பறந்துட்டு இருந்தா என்ன இருக்கும்? முடிஞ்சது உங்க கதை, கல்யாணமே இருக்காது உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணு இப்படி நடக்கும். கல்யாணமே யாருமே பண்ணிக்கல, பாவம். அதுக்கு இப்போ ஒரு 60, 55, 58 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் யாருமே பண்ணிக்க முன் வரல. கர்த்தர் எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் சாயலிலே
கூன் குருடு செவிடு இல்லாமல் படைத்து நம்மள எப்ப பாரு ஒரு சின்ன சண்டைனா கூட வாய் என்னதான் திறக்குது, நான் சாவறேன் நான் சாவறேன் நான் சாவறேன். ஆனா இந்த மாதிரி சொல்றாலாம் அத்தனை சாவ விஷயம் அது உயிரோடே இருக்கும். பாத்துக்கிறீங்களா நீங்க? ஐயோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. சில வீடுகளில் சண்டை வந்தா சாகிறேன். உன் கணவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் நடு ரோட்ல நிற்பது உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமான்னு கேட்கிறேன். உன் அம்மாவும் அப்பாவும் ஏசா அழுது நடு ரோட்ல ஐயோ நாங்கள் 20 ஆண்டுகள் கழித்து பெற்றெடுத்த ஏசாவுக்கு எப்படி எல்லாம் வாழ வைக்கலாம் என்று நினைத்தோம், இவன் செத்து போவது செத்து போய் கிடப்பது அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் நினைச்சிட்டீங்களா? தற்கொலை ஒரு பிரச்சனைக்கு முடிவே இல்லை. யாரோட கர்த்தர் பேசுறத உணர்றேன் நானு. இனிமே உன் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, செத்து போகிறன்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? சுயநலவாதிகள். எல்லாம் சொல்லுங்க, அவனை குறித்தே யோசிக்கிறாளுங்க. ஆமேன். உன்னுடைய காரியம் தான் முக்கியம். உனக்கு குடும்பம் குட்டி சபை இதெல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க காரியம் தான். செத்துட்டா சரியாயிடுமா? இதோ செத்துட்டா ஒரு பொண்ணு அப்படியே ஏதோ இந்த பொண்ணு தான் காட்டுச்சு எனக்கு, அழுது அம்மா இனிமே இந்த வீட்டில் வாழ முடியாதுமா. அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ நகை கொடுத்துருக்குறாங்க, இன்னும் பெரிய காஸ்ட்லி கார் கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் மாவனா அந்த பொண்ணா நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, மொத்தத்தையும் டேப் ரிகார்டு வச்சு வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். எடுத்து போய் அவன் மாமனார் மாமியாரை ஜெயிலில் நிறுத்தி கம்பீரமாக வாழ்ந்து காட்டியிருப்பேன். கோழைங்க சாவு முடிவல்லங்க. ஏசா வாயிலிருந்து பிறக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நான் சாக போகிறேன். யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறீங்களா? சின்ன சண்டை வந்தாலே நான் செத்துட்டாதான் உங்களுக்கு நிம்மதி, நான் செத்துட்டாதான் நான் சாவரண்டி. சில ஆம்பெல்லாம் அப்படி போய் தள்ள குச்சி மாட்டேன், நான் சாவரண்டி செத்து போன்னு விட்டுணுன்றேன். அது எங்கன்னா ஒயின் ஷாப்ல போய் வேலை செய்யட்டும் உன் பையன், உன் பொண்ணு எங்கன்னா போய் ரோட்ல போய் பிச்சை எடுக்கட்டும், இல்லைன்னா கயிறு கட்டின்னு கயிறு ஒரு ஜான் வைத்து கையில் அழகட்டும். வாயை திறந்தாலே நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனான்னு கேட்கிறேன். சாகிறேன் இது ஒரு வார்த்தையான்னு கேட்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தற்கொலைக்கு பின் வரும் பாதிப்புகள் எவ்வளவுன்றதை உணரணும். சாகிறேன் வார்த்தை வாயிலிருந்து வரும்போது தேவன் துக்கப்படுகிறார். உங்களை இவ்வளவு கஷ்டத்துல நடத்துறாரு நினைக்கிறீங்கல்ல, இவ்வளவு போராட்டத்துல இவ்வளவு யுத்த காலத்துல உங்களை ஏன் தெரியுமா நடத்துறாரு? உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க, அதை சரியாய் அனுபவிக்க கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீ செத்துட்டனா அதற்கு பிறகு உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியதை யார் அனுபவிப்பா? இன்னையில இருந்து அந்த தீர்மானத்தை மாத்துங்க. நான் செத்துறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் செத்தாதான் நல்லா இருக்கும். இப்படி மனுஷன் வாயிலிருந்து வருவதை கர்த்தர் மிகவும் வெறுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க மேல வச்ச ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை விட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அவர் எடுத்து விடுகிறார். நிறைய திட்டம் இருக்குங்க உங்களை பத்தி, நிறைய திட்டம் இருக்குங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் செத்துறேன்னு சொன்னா ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். சத்தியம் தெரியறதுக்கு முன்ன ஏன் வாழணும் சின்ன பிரச்சனை வந்தாலே நான் செத்தாதான் நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைப்பேன். நான் செத்தா நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா என் குடும்பம் நடு ரோட்ல நிற்கும், என் பிள்ளைங்க நடு ரோட்ல நிற்பாங்க. என் நம்பி இருந்தவங்க அடிக்கடி ஆண்டவரே எனக்கு அடிக்கடி பலவீனம் ரொம்ப சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கெல்லாம் சாகிறத பத்திலாம் பயம் இல்லை, ஆனா என்னை நம்பி ஒரு கூட்ட ஜனம் வந்திருக்குது ஆண்டவரே, அதுங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்போது உங்க மேல வச்ச ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ இன்னைக்கு இதெல்லாம் இவன் மூலமா நிறைவேற்றணும், இது மூலமா உங்களுக்கு தரணும் இருக்கணும், அந்த ட்ரஸ்ட் குறைஞ்சு போகுது. எலியாவை பத்தி தெரியல உங்களுக்கு? என்னைக்கு அவன் வாயில் இருந்து வாசிங்க அந்த வசனம். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 19:4 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19. வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் கலெக்டருக்கு. ஆமென். கோரிக்கை வைத்து, போதும் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்களேன், எவ்வளவு பெரிய அபிஷேகம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்களேன். ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்றது? போதும் கர்த்தாவே. என்ன கர்த்தாவே? போதும் கர்த்தாவே. யாருன்னா சொல்லிட்டீங்க வந்திருக்கிறீங்களா? முடியல பாஸ்டர் என்னால என்ன முடியல? நீங்க என்ன பாருங்க, நம்மளுக்கு கொடுத்த மாதிரி மனைவி உலகத்துல யாருமே கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த மாதிரி கணவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு மனைவி கையங்களவுமா ஒரு சம்பவத்தில் பிடிக்கப்பட்டான். நான் விவரமா பேச விரும்பல. இதோட 3வது வாட்டி அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் நடந்துச்சு. அந்த வீட்டுக்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணால பார்த்தேன், காலில் விழுந்து அழுகுறான். அந்த பொண்ணு காலில் அவங்க முன்னாடி வர வச்ச விட்டுடு என் கூட வாழ்க்கை நடத்துன்றோம். அந்த மாதிரி யாராவது நம்ம பிரச்சனையை தாண்டி போயிருக்குமா? அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? ஏங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கூட்டு போய் அந்த பொண்ணோட வாழ்ந்தாருங்க அந்த ஆளு. அப்படி யாராவது மனைவிகள் இருக்காங்களா? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து அன்கான்சியஸ் ஆகி சாக்கடைக்குள்ள கிடக்குறான். அவனை தூக்கி எடுத்து அவனை கழுவி ரோட்ல எல்லாம் போறோம் வரவனா பார்க்கறான்.
அவனை கழுவி எடுத்து வண்டியில ஏத்தி ஆட்டோல ஏத்தி அழுதுக்குனே பையன் அவனோட மறாத நாள் குடும்பம் நடத்துறாங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அவ்வளவு பெரிய உபத்திரவம் போல சும்மாவே வாயை திறந்தாலே என்ன பண்ணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த எசபெல்லாம் ஒரு ஆளாடா நம்மளுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. 850 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன், வானத்துல இருந்து அக்னி இறக்கணவன், இவ்வளவு பெரிய அபிஷேகம் நிறைஞ்ச ஒரு ஆளு சின்ன பிரச்சனையை பார்த்து போதும் கத்தாவே நான் செத்து போயிடுறேன் கத்தாவே, அவர் வந்து காலில் விழுந்து கெஞ்சி ஐயோ எலியா 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 ஐயோ எலியா உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லை எலியா அப்படின்னாரா? அப்படியாப்பா சாவன்னு முடிவு எடுத்துட்டியாப்பா, வாயிலேருந்து வார்த்தை வந்துடுச்சாப்பா, என் ட்ரஸ்ட்டை உடச்சிட்டல்ல, நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை உடச்சிட்டல்ல, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சதை உடச்சிட்டல்ல, ரைட்ஸ் உங்ககிட்ட நான் பேச விரும்பல. அடுத்து 15-16 வாசி, 15-16 வாசி சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து வந்த வழியே திரும்பி போ நாய அப்படின்றாரு. திரும்பி போய் அபிஷேகம் பண்ணு பண்ணு. ரைட்டு போதும், உன் ஸ்தானத்துல ஒரு ஆளை ஏற்படுத்தி நீ போய் சேருன்ட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை கொண்டு நிறைவேற்றன்னு நினைச்சேன், என்ன பண்றது? ஆமே என்ன பண்றது நானு, நீயே வேணான்னிட்ட விட்டேன். 14 அற்புதம் செஞ்சாராம் எலிசா. எத்தனை அற்புதம் செஞ்சாராம்? இவர் இருந்திருந்தாரா 40 அற்புதம் பண்ணிருப்பார். பைபிள்ல இன்னொரு 10 அதிகாரம் வந்திருப்பார். போதும் கர்த்தாவே நீட்டார். யாரோட கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல சிஸ்டர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் செத்து போனேன்னு பேசாதீங்க. நான் இருந்தா தானே நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்னாதீங்க. இதெல்லாம் ஒரு வாயில இருந்து ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாயில இருந்து வருவதை கர்த்தர் கேட்டு அருவருக்கிறார், அல்லது அவன் மேல் கோபம் கொள்ளுகிறார், அல்லது அவர் துக்கப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோனா 4:8 வாசிங்க. யோனா 4:8 வாசிங்கம்மா. யோனா 4:8 வாசிங்க. சூரியன் உதித்த போது உன் மேலையும் படுத்து தலையில வெயிலுக்கும் தள்ளி உட்காந்துக்கோ. அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே என்ன விரும்பி சாவ விரும்புற ஒரு கூட்டம் இருக்குதுங்க சபையில. சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்பி ஊழியத்தை தந்தா ஊழியமும் சக்சஸ்ங்க. நம்பி அவன் கையில வேலை கொடுத்தா எல்லாம் கொடுத்தா கடைசியில கன்க்ளூஷன் என்ன தெரியுமா முடிவுக்கு வராரு? இதெல்லாம் என்ன ஆண்டவரே, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையா ஆண்டவரே, நீங்க எதிர்பார்த்தது நடக்குதுன்னுட்டு நான் சாக வேண்டும் என்று சாவ விரும்புறார். ஆண்டவர் பார்த்தாரு, சூரஜ் செடியோட மேட்டர் முடிச்சிடறம்பா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்து இதே நினிவேக்கு யார் ஆரம்பிச்சாரு? யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. யார் ஆரம்பிச்சாரு? நான் பைபிள் காலேஜெல்லாம் படிச்சுக்கிறேன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. பைபிளை வந்தா எப்பவுமே மடியில் வச்சு உட்காந்துக்கிறீங்க. சரி, வீட்டில் போனால் பைபிள் தான் இருக்குது குறை போட்டு. நாகும் அம்சார் வாசிங்க. 1 அதிகாரம் 1 வசனம். 1 அதிகாரம் 1 வசனம். நினிவேயின் பாரம் 8 வசனம் வாசி. 8 15 வசனம் வாசிமா. மலையின் மேல, நினிவே பட்டணத்தின் மலையின் மேல் வருகிறது. எவ்வளவு அழகா பாருங்க. அழகா யாரை வச்சு ஊழியத்தை முடிச்சிட்டார் தெரியுமா? நாகுமை வச்சு ஊழியத்தை முடிச்சிட்டார். ஏன் யோனாவை வச்சு ஊழியம் முடிக்கப்படல தெரியுமா? யோனாவுக்கு என்ன விருப்பம் வந்துடுச்சு? சாவு விருப்பம் வந்துடுச்சு. பிரதர், நம்பி கொடுத்த ஊழியம், நம்பி கர்த்தர் கொடுத்த குடும்பம், நம்பி கொடுத்த பிள்ளைங்க போதும் சாகணும்னு விருப்பமே வரக்கூடாது. ஆமே, எதுக்கெல்லாம் விருப்பமே வரக்கூடாது. ஊழியம் போதுன்னு விருப்பம் வரக்கூடாது, வாழ்க்கை போதுன்னு விருப்பம் வரக்கூடாது, சாவு போதுன்னு விருப்பம் வரவே கூடாது. ஆமேன். ஆண்டவரை விட்டா 100 வயசு வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவான் ஆண்டவரை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விட்டா 100 வயசு வரைக்கும் என் புருஷன் கூட வாழ்வேன் சொல்லுங்க. இவங்க கூடயா பாஸ்டர்னு கேட்காதீங்க. அல்லேலூயாவா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. 100 வருஷம் வரைக்கும் என் மனைவி கூட வாழ்வேன். ஒரு ஆள் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ராஜன் ஒரு பிரதர் தான் கை தூக்கினாரு. ராஜன்லாம் அப்புறமா நான் கோச்சிக்கு போறேன், இல்லை அவங்க மனைவி வீட்டில் போய் சண்டை போடுன்னு நினச்சின்னு தூக்குறாரு. தூக்கவே மாட்டாங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. சரவண சுத்தம். இப்படி கோத்து விடுறீங்க நீங்க. ஒழுங்கா வீட்டில் போய் ஒரு கஞ்சி தண்ணி கடி அதையும் கெடுத்து விட்டுறாதீங்கன்றாங்க. ரமேஷ் தூக்கிட்டார். ரமேஷ் பொண்டாட்டி இல்லையே, தூக்கி வேஸ்டா போச்சே, காது கேட்கும்.
ஆமென் சொல்லுங்க. நம்பி தந்திருக்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க, முடிக்கிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 வாசிமா. இந்த ஜனங்கள் எல்லோரையும் மிஞ்சின பாரமா இருக்கிறது. இப்பொழுதே என்னை கொன்று போடும். அவர் வந்து கொன்னு உன்னை போடணுமா? நான் கேட்கிறேன். அவருக்கு வேலையா தான் இல்லையாவா? சில எல்லாம் அப்படி ஒரு டெக்னிக்கா ஜெபம் பண்ணு பாருங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்னையே இன்னும் உயிரோட வச்சுக்கிற, போய் கிணத்துல முந்திரி யார் வேணானது சொல்லுங்க. என்னை வந்து நீர் கொன்று போடும். யாரு? அவர் பார்த்தார். கொன்னு போடும் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சா? உனக்கு தெரியாம உன் பின்னாடியில் ஒருத்தன் உருவாக்கி நிற்கிறான். அவன் யாரு? யோசுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கெஞ்சி கதறான் நம்பாளு. எங்க தூரமா இருந்த வரைக்கும் அந்த அந்த ஆசீர்வாதத்தின் அருமை தெரியல, ஒன்னும் தெரியல. கிட்ட போக போக ஜில்லுன்னு காத்து வருது. என்ன காத்து வருது? இங்கெல்லாம் போகும்போது வெயிலா இருக்கும் பாருங்களேன். அப்படி போய் அத்திப்பேடு போய் பூச்சி அத்திப்பேடு திரும்பி கழனி ஆகிற அப்படி சில்லுன்னு கைமான். எப்படிங்க இங்க மட்டும் ஜில்லுன்னு இது ஒரே கழனி? இப்ப கிட்ட போக 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 நம்ம ஆளுக்கு ஒரே வாசனை அடிக்குது. என்ன வாசனை? கானான் தேசத்து வாசனை. இப்ப கெஞ்சுறாரு. என்ன கெஞ்சுறாரு? ஆண்டவரே 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 எப்படியாவது ஒரு வாட்டி பேசாதன்ட்டாரு. என்ன சொன்னாரு? பேசாத, அதை பத்தி பேச. நீ தானப்பா கொன்று போடும்ன, இங்க கொன்று போட்டுறோம். பின்னாடி ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே மந்தை இல்லாத, மந்தை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஒரு மேய்ப்பனை உருவாக்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? சும்மா வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லினே இருக்காதா? நான் செத்துறேன் செத்துறேன் செத்துறேன். உன் பிள்ளைங்க நல்லா வாழறது உன்னால பார்க்க முடியாம போயிடும். மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தனல்ல, நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் போய் வாழறத பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டல்ல, முடியாதுன்னுட்டாரு. முடியாதுன்னுட்டாரு. நீ தானே வாயத்தோன்னு. நீ அபிஷேகம் பெற்று அழைக்கப்பட்டு ஆண்டவரோட உறவாடுகிற மோசேவா இருந்தாலே தான். நான் பேசுறது சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா கொன்னு போடும், செத்து போறேன், நான் இருந்தா தானே உங்களுக்கு, எங்க நான் போயிடுறேன், இதெல்லாம் இனிமே என்ன பண்ணாத. வாழ்க்கை எவ்வளவு பெருசு தெரியுமா? மெட்ராஸ்ல செம்மண்ணை எடுத்து போய் மரத்துக்கு வச்சுட்டு 2000 ரூபாய் சம்பாதிச்சு வந்துடலாம் ஒரு நாளைக்கு. எங்கன்னா ரோட்ல கிடக்கல செம்மண்ணு, அந்த செம்மண்ணை எடுத்து ஒரு கை வண்டி ரிச்சா 3000 ரூபாய்க்கு வாங்கி மண்ணை கூச்சி ஒரே ஒரு மம்முட்டி எடுத்துக்கினேன் அண்ணா நகர்ல போய் செம்மண் வைக்கிறது செம்மண்ணு செம்மண் வைக்கிறதுன்னா கூப்பிடுவான். 2 பேர் கூப்பிட்டு அங்க இருக்கிற புல்ல நோண்டிட்டு சுத்தி செம்மண் அடிக்கி விட்டா 2500 ரூபாய். மாசம் எவ்வளவு தெரியுமா? 75,000. சும்மா செத்துறேன், சும்மா நான் போயிடுறேன், சும்மா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யாருங்க சொல்லி கொடுத்தா? ஒருவேளை சோத்துக்கடா செத்துருவ ஏசா நீ? அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு கணம் பொறிந்த மனுஷனுக்கு பேர்னா கொடுத்தா இவனை. பரலோகத்தின் தேவன் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு தந்து, நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை தந்து, இவ்வளவு பெரிய அபிஷேகத்தை தந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை தாண்டி வந்த இந்த மோசே என்கிற மனிதர் கடைசியில் ஆசை வந்தது அந்த தேசத்துல போய் வாழணும்னு. கர்த்தர் முடியாதுன்னுட்டார். பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழறத பார்க்கணுமா? அதுக்கு தான் நீ உழைக்கிறியா? அதுக்கு தான் நீ ஜெபிக்கிறியா? அதுக்கு தான் உபவாசம் எடுக்கிறியா? அதுக்கு தான் கர்த்தருக்கு கொடுக்குறியா? வாயில ரொம்ப அமைதியா இருக்கணும். என்ன இருக்கணும்? என் பிள்ளைகள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிக்கிற நேராச்சு, கவனிங்க. ஏசா இப்படி ஆனதுக்கு யார் தெரியுமா காரணம்? தாய் இவனை அலட்சியம் பண்ணனா. இவ எதை அலட்சியம் பண்ணணும் இப்ப வளர்ந்து முன்ன நிக்குது. நீ எதை அலட்சியம் பண்ணுகிறாயோ அது உன் வாழ்க்கையில பிற்காலங்களில் உன்னை துன்புறுத்துகிற அலட்சியமாய் வந்து நிற்கும். ஒரு பிள்ளைய நேசிச்சு, உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கா? ஒரு பிள்ளை நல்லா இருக்குதா? இன்னொரு பிள்ளை நல்லா இல்லையா? அந்த நல்லா இல்லாத பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணுங்க. தாயை ஜபத்தை நிறுத்திடாத. இந்த மகனுக்கு சிகப்பு கூழ் செய்ய கத்து கொடுத்துருக்குற, இந்த மகனுக்கு அப்ப சுட கத்து கொடுத்துருக்குற, அந்த மகனுக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையே. இவங்கள நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்ச, இவனுக்கு படிப்பு வரலன்னு வேலைக்கு அனுப்பிச்சிட்டிய. அவன் வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போயிருக்குத. அதுக்கு நீயும் ஒரு காரணம் ரெபேக்கா, நீயும் ஒரு காரணம். அந்த 2 பிள்ளைகளை ஒழுங்கா நீ பார்த்திருந்தா இவன் வாழ்க்கை இவ்வளவு மோசமான நிலைமைக்கு வந்திருக்குமா? யாரோட கர்த்தர் பேசுறான்னு தெரியாது. நான் சொல்றேன், என்னையும் எங்க அம்மா அப்படி பார்த்தாங்க, வளர்த்தாங்க, செத்து போயிட்டாங்க. என் வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆனா இயேசு என் மேல கிருபை வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வேளை சொல்ற உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை நிறுத்தி இருப்பீர்களானால் இன்றைக்கு ஜெபத்தை துவங்குங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஏசா மாதிரி போயிடக்கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைங்க யாக்கோபு மாதிரி 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாதங்களோடு
அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என்கிட்ட தான்ப்பா பேசி இருக்கிறீங்க. நான் தான்ப்பா அலட்சியம் பண்ணுகிற ஒரு ஆளா இருக்கிறப்பா. என் வாழ்க்கையை குறித்த ஒரு அலட்சியம், என் எதிர்காலத்தை குறித்த ஒரு அலட்சியம், என் சூழ்நிலையை குறித்த ஒரு அலட்சியம்பா. நான் தான்ப்பா என் வாயை திறந்தாலே நான் சாகணும், நான் சாகணும், நான் சாவ விரும்புறேன்ப்பா. கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த காலை ஆராதனையில பெரிய மன்னிக்கிற தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார். அப்பா நான் இனிமே அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அப்பா நான் அலட்சியம் பண்ண மாட்டேன்பா. எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவனை அலட்சியம் பண்ணி நான் சாகணும்னு விரும்ப மாட்டேன். கண்களை மூடி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா.